சிந்து நதிநீரை நிறுத்துவது போருக்கு நிகரானது என்று பாகிஸ்தான் கருத்து தெரிவித்திருக்கிறது. அனைத்து வர்த்தக உறவுகளையும் முறித்துக் கொள்வதாக இந்தியா அறிவித்திருக்கிறது. இதுபோன்ற பல்வேறு அறிவிப்புகளால், இரு நாடுகளுடைய அறிவிப்புகளால் எல்லைப் பகுதியில் ஒரு பதற்றமான சூழல் நிலவுகிறது என்ற செய்தியும் நமக்கு வந்திருக்கிறது. அதனையும் முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதருக்கு சம்மன் வழங்கி இருக்கிறது மத்திய அரசு. அதே போல அங்கு இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய பொறுப்பு தூதருக்கு பாகிஸ்தான் சம்மன் வழங்கி இருக்கிறது. இதுபோன்று எதிரெதிர் நடவடிக்கைகளில் இரு நாடுகளும் ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் இதன் காரணமாக எல்லைப் பகுதியில் அதனுடைய தாக்கம் இருப்பதையும் செய்திகள் சொல்கின்றன. தொடர்ந்து இது சார்ந்த கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக கர்னல் ஜான் பிரின்ஸ் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சரி, இப்போ இதுல ராணுவ நடவடிக்கைகள் என்பதுதான் ஒரே வழியாக இருக்கா? பேச்சுவார்த்தைக்கான வழி என்பது இதுல இந்த விவகாரத்துல இப்ப இருக்கிற சூழல்ல அது உதவாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? வெறும் ராணுவம் மட்டும் இருக்காது. அதில் டிப்ளமேட்டிக் சொல்யூஷன் தான் ரொம்ப முக்கியமானது. அதுதான் இப்போ நம்ம கடைபிடிக்கிறோம். ராணுவ ஆக்ஷனும் மிலிட்ரி ஆக்ஷனும் டிப்ளமேட்டிக் ஆக்ஷனும் ஹேண்ட் இன் ஹேண்ட் கூட அது போனால் தான் அது முடியும். ராணுவ சொல்யூஷன் எப்பொழுதுமே கடினமாக இருக்கும். ரெண்டு நாடுகளுக்கும் அது மோசமாகாதவையே இருக்கும். சில சமயம் கொஞ்சம் ராணுவ ஆக்ஷன், அதுக்கப்புறம் அது ஹால்ட் பண்ணி டிப்ளமேட்டிக் ஒரு பேச்சுவாக்கு நடத்துறது, அதெல்லாம் கூட நம்ம கடைபிடிக்கலாம். ஆனால் நான் அதை சஜஸ்ட் பண்ணல. இப்போதைக்கு ராணுவ ஆக்ஷன் எடுக்கணுமா இல்லையான்றது அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். அதனால் டிப்ளமேட்டிக் ஆக்ஷன் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுதான் இப்போ பண்ணியிருக்கிறாங்க. டிப்ளமேட்டிக் டைஸை நிறுத்தியிருக்கிறாங்க, துண்டிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ரியாக்ஷன். இதில் மோஸ்ட்லி என்ன பார்க்கணுன்னா, நம்மளோட ஆக்ஷனுக்கு என்ன ரியாக்ஷன் வருது, வேர்ல்டு ரியாக்ஷன் என்ன வருது, இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆக்ஷன் எடுக்கிறது இன்டெலிஜென்ஸு. இம்மீடியட்டாக ராணுவ ஆக்ஷன் போகிறது, உடனே போகிறது, அது இன்டெலிஜென்ஸ் இல்லை. அதுதான் என்னோட கருத்து. நதிநீரை நிறுத்துறது போருக்கு நிகரானது என்ற கருத்தை பாகிஸ்தான் தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு முன்பு இந்த சிந்து நதிநீரை நிறுத்தக்கூடிய நடவடிக்கைகளை இந்தியா எடுத்திருக்கா? அது எந்த சமயங்கள்ல அப்படி எடுத்திருக்காங்க? எடுக்கவே இல்லை. இதுதான் முதல் தடவை. 1960 இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி நம்ம பண்ணோம். இன்னைக்கு 65 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் நம்ம இது எடுக்கல. அதுக்கு போருக்கு நிகரானதுன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. ஏன்னா இது சாஃப்ட் ஆக்ஷனில் ஒரு ஸ்டார்டிங் ஆக்ஷன் கூட சொல்லலாம். அவங்களுக்கு அது எக்கானமி அடிபடும், இந்த நேரத்தில் அடிபடும்ன்றதை நம்ம பார்க்குறது சரியான வார்த்தை இல்லை. இன்ஃபேக்ட் நம்மளோட லீடர்ஷிப் பார்க்கும்போது அட்லீஸ்ட் இந்த ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தால் நம்ம லீடர்ஷிப் இன்னும் வீக்காக இருக்கிற மாதிரி தெரியும். இது வரைக்கும் நாங்கள் இராணுவத்திலேருந்து நாங்கள் என்ன யோசிக்கிறோன்னா, இது வரைக்கும் நம்ம ரொம்ப வீக்காகவே நம்ம ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஒரு ஸ்ட்ராங் ஆக்ஷன் எடுக்கல. அதனால் எப்பொழுதும் வார் இஸ் நாட் அ சொல்யூஷன் அட் ஆல். போர் ஒரு சொல்யூஷனே இல்லை. ஆனாலும் இந்த இடத்துல நம்மளை அதில் தள்ளப்படுறோன்ற மாதிரி எங்களுக்கு தெரியுது. ஆனால் இன்னொரு ஒரு நாடு தேசம் நம்மளை போருக்கு ஃபோர்ஸ் பண்ணுறது அது சரியில்லை. அதனால தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்குறோம், இந்த மாதிரி ஆக்ஷன்ஸில் எடுக்கிறோம். அவங்களுக்கு தண்ணி பிரச்சனை இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இன்ஃபேக்ட் எலக்ட்ரிசிட்டி பிரச்சனையும் இருக்கும். மின்சாரமும் அவங்களுக்கு அந்த மின்சாரம் உற்பத்தி அது அவங்களுக்கு என்னால் பண்ண முடியாது. நதிகள் நம்மளோட நாட்டிலேருந்து ஒரிஜினேட் ஆகும்போது அதை நதியை சைனாவை தான் பண்ணுது. டேம் கட்டி அந்த நதியை அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. சில நேரத்தில் வாட்டர் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ வெப்பன் ஃபார் வார். வெப்பனைசேஷன் ஆஃப் வாட்டர். தண்ணியை போருக்காக அவங்க யூஸ் பண்ணுற தருணம் சைனா ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கு நம்மக்கிட்ட. அவங்ககிட்ட நிறைய வெள்ளம் பெருக்கு வரும்போது அவங்க டேம்ஸை திறந்து விட்டு நம்மளோட பீகார் மாநிலம் எல்லாம் ஃப்ளட் ஆகுது. அதே மாதிரி நம்மளை இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி இருக்கிறதுனால இந்த டேம் கட்ட விடுறதில்ல, அந்த கட்ட முடியாது. இப்போ அந்த ட்ரீட்டியை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டா நம்ம இமீடியட்டாக பிளான் பண்ணி அந்த டேம் கட்டி அந்த வாட்டரையும் கூட நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். அதனால் நிறைய விதத்தில் இது ஒரு நல்ல டிசிஷன். யார் என்னென்ன சொன்னாலும் சரி, இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை ஸ்டாப் பண்ணுறது, அதுலேருந்து வித்ட்ரா பண்ணுறது ரொம்ப நல்ல டிசிஷனாக இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை இவர் சீக்கிரமாக எடுத்ததும் வரவேற்க தகுந்தது.
திரு ஜான் பிரின்ஸ், இப்போ இன்னொரு முக்கிய செய்தியும் நாம பார்க்கிறோம். ஜம்மு காஷ்மீர்ல அங்க முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் இந்த பஹல்காமில் நடத்தப்பட்ட தாக்குதல் காட்டுமிராண்டித்தனமானது என்ற கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. ஸோ அந்த தாக்குதல் அது நடந்த விதம் அது எப்படியாக திட்டமிடப்பட்டிருக்கும் என்பது சார்ந்த அந்த பார்வை, உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கு? இவ்வளோ பெரிய ஆக்ஷன் அவங்க எடுக்கும்போது இது திட்டம் வந்து ரொம்ப முன்னாலேயே அது அவங்க திட்டமிட்டப்பட்டிருப்பாங்க. அன்றைக்கி நான் ஒரு நியூஸ் சேனலில் சொன்ன மாதிரி இந்த தாக்குதலுக்கு ஒரு 2 மாதமாக பிளானாக இருக்கும். இதுக்கு இண்டிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருந்தது. ஆசிஃப் முனீர், இந்த ஜெனரல் ஆசிஃப் முனீர் அங்கே வந்து ஸ்பீச் கொடுக்கும்போது காஷ்மீர் எங்களோட ஜுகுலர் வெயின் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு என்ன அர்த்தம்? காஷ்மீர் நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது. அது நான் அவர் பேசும்போது கேட்கும்போதே எனக்கு தோணுச்சு இவங்க எதா பண்ண போகிறாங்கன்ட்டு. அதனால இந்த பிளான் வந்து அவங்க முன்னாலேயே அவங்க பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், எப்பொழுதும் போல் ஒரு மிலிட்ரி இன்ஸ்டாலேஷன் அந்த இடத்துல தான் அவங்க அட்டாக் பண்ணுவாங்கன்ட்டு, டூரிஸ்ட் அட்டாக் பண்ணுவாங்கன்னு நம்ம யாரும் நினச்சதே இல்லை. இது வந்து ரொம்ப மோசமான செயல். இதனால அவங்களுக்குன்னா பாகிஸ்தானுக்கு தான் தீங்கு விளைவாகும். ஏனென்றால் நம்ம வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆக்ஷன், சாஃப்ட் ஆக்ஷனாக இருந்தாலும் ஸ்ட்ராங் ஆக்ஷன் எடுக்கிறோம். இப்போது அவங்க வந்து 20 பேர் 60 பேரை 26 பேரை கொலை பண்ணிட்டு மீடியா அட்ராக்ஷன் வந்துருச்சு. ஆனால் கூடவே அவங்க வந்து நினச்சிருக்க மாட்டாங்க நம்ம இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி, ஒவ்வொரு தடவை போர்லேயே நம்ம இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து முறியடிக்காத போது இப்போ நம்ம பண்ணுவோன்னு அவங்க நினச்சிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி அவங்க யூகிக்கப்படாத ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது தான் நம்மளோட சாத்துரியம். அது நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால இப்போதைக்கு நம்ம எடுத்த ஆக்ஷன் சரி. இது அப்புறம் நம்ம வந்து பொறுத்திருந்தோம். அவங்க என்ன சொன்னாலும் சரி, நம்ம இதுலேருந்து நம்ம திருப்பி வர போகிறதில்ல. அதனால சோஃபார் சோ குட்னு தான் சொல்லலாம். நம்ம இதே மாதிரியான நடவடிக்கைகள் இப்போ விசா ரத்து செய்யறது, இப்போ மருத்துவ பணிகளுக்காக வந்திருந்தாலும் கூட அவர்களோட விசா 29ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கும். அதற்கு பிறகு அவங்க இந்தியாவில் இருக்கிற பாகிஸ்தானியர்கள் வெளியேறி இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்க தூதரக அதிகாரி, அதாவது பாகிஸ்தான் தூதரக அதிகாரியை இந்திய வெளியுறவுத்துறை சம்மன் அனுப்பியிருக்காங்க. இப்போ அதற்கு பதிலாக அவங்களும் அங்க இருக்கிற நம்ம இந்திய தூதருக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க பாகிஸ்தான்ல. ஸோ இந்த நடவடிக்கைகள் இதை எப்படி பாக்குறீங்க? மக்கள் டு மக்கள் கான்டாக்ட் வந்து, ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம பூரா தேசத்தில் இருக்க மக்கள் வந்து இந்த அட்டாக்னால சஃபர் பண்ணுறாங்க. இறந்தவங்களோட ஃபேமிலிஸு, இன்ஜர் ஆனவங்க எல்லாம் சஃபர் பண்ணுறாங்க. அவங்க வந்து துப்பாக்கி வச்சு நம்மளை சஃபர் பண்ண வைக்கிறாங்க. நம்ம வந்து நம்மளோட பாலிசிஸ்னால அவங்களுக்கு பதிலடி கொடுக்குறோம். அதனால் இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாலும் சரி, ஏன் நாங்கள் இங்கே மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வராங்க, பக்கத்தில் இருக்கிறதுனாலையும் சீப்பாக இருக்கிறதுனாலையும். நம்மளோட பெருந்தன்மை பாருங்கள், அந்த தேசத்துக்கு கூட நம்மளோட ரிலேஷன் சரியில்லை, ஆனாலும் அவங்களோட மக்களை நம்ம ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லாமல் அவங்க எங்கேயும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. அவங்க இதே ட்ரீட்மெண்ட்டுக்கு 10 மடங்கு காசு கொடுத்து அமெரிக்காவோ மற்ற தேசத்துக்கு போக வேண்டிய நிபந்தனை வரும். அதுதானே வழியா நம்ம வந்து யாரையும் நம்ம கஷ்டப்படுத்தணும்னு இல்லை. ஆனால் இந்த நம்மளோட மக்களுக்கு எப்படி அவங்க தீங்கு விளைவிச்சாங்களோ அது வந்து அவங்களுக்கு உணரணும் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. அதனால் மருத்துவ ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தவங்களை திருப்பி அனுப்புறதோ, தூதரகமெல்லாம் அதெல்லாம் நார்மல், அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். பீப்புள் டு பீப்புள் கான்டாக்ட் நிறுத்தணும். அட்டாரி வாகா பார்டரையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே இருக்கிற மக்கள்லாம் நம்மளோட யாரோ அங்கே போயிருந்தால் அவங்களை திருப்பி வர சொல்லிட்டாங்க. இதெல்லாம் கரெக்டான ஆக்ஷன் தான். இதெல்லாம் ஒரு சாஃப்ட் ஆக்ஷன் தான் சொல்லலாம். பெரியசாக ஒன்றும் ஆக்ஷன்லாம் ஒன்றும் இல்லை. மெயினாக நம்ம பண்ணது ஒரே என்ன தான், இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அதை ரத்து பண்ணுறது, அவ்வளோதான். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஜான் பிரின்ஸ்.